பெருமாள் மணி சார் போவாங்கங்கிறாரு. நீங்க எல்லாம் எல்லாம் சரியாயிடும், எல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியாயிடுங்கிறீங்க. டிடிவியும் ஓபிஎஸும் ஆந்தவே அவுட்டுங்கிறாரு அவர் சார். இல்லை, இதையும் சேர்த்து மட்டும் சொல்லிடுறேன் ஐயா. அவர் இன்னைக்கு சொல்றாரு, மக்களவை தேர்தல் என்பது வேறு, 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. நாங்கள் மக்களவை தேர்தலில் ஐயா மோடி அவர்களை மனப்பூர்வமாக முழுமையாக ஆதரித்தோம். ஆனால் சட்டசபை தேர்தலுக்கான நெறிமுறைகள் என்பதும் அதனுடைய டார்கெட் என்பதும் வேறுங்கிறத அவர் அடிக்கோடிட்டே காட்டி ஒட்டலையேங்கிறார் சார். அரசியல் கணக்கு என்பது பொதுவாக மக்களுடைய மனோநிலை, இருக்கிற கள யதார்த்தம், இதை வைத்து தான் அரசியலை கணிக்க வேண்டும். இப்பொழுது டிடிவிக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. என்ன வருத்தம் என்று சொன்னால், அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்ததுக்கு அவரே பாராட்டியிருக்கார், பல முறை சொல்லியிருக்கிறார். அதே போல் இந்த ஓபிஎஸ்ஸையும் அதில் ஒருங்கிணைக்கணும், எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணுங்கிறத பல ஸ்டேட்மெண்ட்டாக அவர் கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி கடந்த நாட்களில். இப்போ அதனுடைய ஒரு வருத்தத்தை தான் இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டடா பாஜக எடுத்துக்குது அப்படின்னு அவர் நினைச்சா அதுல நியாயம் இருக்கிறதா நீங்க பார்க்கலையா? நீங்க வந்து இப்போ திரு ஏசி சண்முகம் அவர்களுடைய பார்ட்டியோ ஜான் பாண்டியனோ அவங்களுக்கெல்லாம் ஏர்போர்ட்ல பிரதமரை பார்க்கக்கூடிய முக்கியத்துவம் உண்மை. ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் உங்க கூட்டணியில் ஏற்கனவே இருந்தவங்கன்னு கொடுக்கப்படலை அப்படின்னா அந்த வருத்தம் நியாயமான உண்மைதான். நீங்க சொல்வது 100க்கு 100 உண்மை. நான் ஒத்துக்கொள்கிறேன். நானே அது தவறு என்று நான் பேசியிருக்கிறேன், இதே தொலைக்காட்சியில் நான் பேசியிருக்கிறேன். இதில் என்னென்னா, இதில் கேப்டன் யாருன்னாக்கா, அந்த கப்பலுக்கு கேப்டன் வந்து எடப்பாடி பழனிசாமி. அந்த கேப்டனுடைய முழு விருப்பம் இல்லாமல் அதை அந்த 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 பேச்சுவார்த்தையோ அந்த இணைப்பு முயற்சியோ தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விடும். இல்லையான்னு தெரியணும்ல, இல்லை வேற கப்பல் பார்க்கணும்ல. இல்லை, அது சரிதான், இதெல்லாம் சரிதான், நம்ம பேசுறதுக்குரிய பாயிண்ட் தான். ஆனால் அந்த சூழல் சரியாக வர, இதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். இதில் கொஞ்சம் இசைவு தெரிவித்தால் எல்லாமே முடிந்து போய்விடும். இல்லை, இப்போ இந்த விவாதத்திலிருந்து புரிதல், இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் காரணமா, இல்லை திரு நயினார் அப்படிங்கிற அவருடைய இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ்? நயினார் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரே பார்ட்டியில் ஒரு நல்ல பொறுப்பில் இருந்தவங்க, நல்ல ஸ்மூத்தாக பழகினவங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராகணும், என்டிஏ கூட்டணி ஆட்சி இருக்கணுங்கிறதெல்லாம் அவர் தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் எல்லாரும் அவரும் பல இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. எல்லாரும் நாங்கள் ஒன்றா இணைவோம்னு பொதுவாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு மெயின் கேப்டன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமா, இல்லை திரு நயினாரோட ஃபேக்டரும் சேர்த்து ஃபேக்டர் பண்ணுமா திரு பெருமாள் மணி சார்? இல்லை, இதில் ஒரு விஷயம் இருக்குல்ல, என்னென்னா யாருமே வந்து இந்த சூழலை பொறுத்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து இவங்க 2 பேர் அப்படிங்கிறத விட இதில் விஜய் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். இல்லை இவங்க அதாவது இது ஒரு மும்முனை போட்டியா ஒரு ஆப்ஷன் ஓப்பனா இருக்கு. இப்போ நீங்க இப்படி இந்த வரலாறுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குல்ல, நீங்க அந்த வரிசையில பாருங்களேன். ஏதோ ஒரு காரணத்தினால ஐயா டிடிவி அமமுகன்னு ஒரு கட்சியை கண்டு தனியாக இருக்கிறார். இந்த 2021 தேர்தல் முடிந்த பிறகு ஐயா ஓபிஎஸ் அஇஅதிமுகவில் நீக்கப்பட்டு தனியாக இருக்கிறார். ஒரு தனி அணி உரிமை மீட்பு குழுன்னு ஒன்றை வைத்திருக்கிறார். ஆனால் இவர்கள் இருவருமே எதிர்பாராத ஒரு நல்வாய்ப்பாக ஐயா விஜய் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து வருகிறார். அப்போ அவங்க வெளியில வர்றதுக்கு ஏதோ காரணங்களை சொன்னாலுமே கூட அவங்களுடைய இலக்கு என்னவாக இருக்கிறது? இன்றைக்கு அவர்கள் என்டிஏவில் இருந்த பொழுது யாரை பற்றி பேசினார்கள், இன்றைக்கு என்டிஏவில் இருந்து வெளியே வருகிற பொழுது யாரை பற்றி பேசுகிறார்? உங்க பார்வையில் ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ பிளான் ஏ என்டிஏவா, பிளான் பி என்டிஏவா? இல்ல, இந்த தேர்தலை பொறுத்தளவுல பிளான் ஏ வந்து ஐயா விஜயாகத்தானே இருக்க வாய்ப்பு. அதுதானே காட்டுது. ஓஹோ, இப்போ அவங்க இருக்கணும்னா அங்கேயே இருந்திருக்க முடியும் இல்லையா குமார் சார்? அதாவது அப்படி இருந்தால் அவர் இப்போ சகோதரர் பெருமாள் மணி சொல்றது போல இவர்களெல்லாம் போய் பாஜகவிடம் சரியான ரிசப்ஷன் இல்லை, என்டிஏ கூட்டணி நம்மளை இக்னோர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு லிமிட்டை தாண்டி அது போய்விட்டது என்றால் அவர்களை விஜய் அழைக்க தயாராக இருந்து அந்த த்ரெஷோல்ட் ரீச் ஆகுதா நினைக்கலையா? அல்ல, அப்படி போயிருந்தா அப்படி போகுதுன்னு வச்சுக்கோம், நம்ம அப்படிதான் கணிக்கலாம். அது போயிட்டு இருக்கிறதா நினைக்கலையா நீங்க? இல்ல, அந்த த்ரெஷோல்ட் நினைக்கல. என்னுடைய ஒபினியன் அது அல்ல. என்னுடைய ஒபினியன் கண்டிப்பா கடைசியில் அமித்ஷா வந்து எதை பண்ணிடுவார்? அது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களே கள நிலவரத்தெல்லாம் யோசிச்சு இன்னும் போக 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 டைப் பண்ணிடுவாங்க. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியுங்கிற மாதிரி. அதுல ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். இது முக்கியமான பாயிண்ட். அதனால
போக போக பார்ப்பாங்க. வெற்றி தான் ஒரு அரசியல் கட்சி எத்தனை உழைச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதனுடைய வெற்றி தான் அதற்கு. இல்லைன்னா ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷன் டை அதை எதிர்பார்க்க மாட்டாங்க யாரும். இதை எல்லாரும் எடுத்து சொல்லுவாங்க. அந்த நிலைமையில வரும்போது என்ன என்ன ஆயிட்டுது, பெருசா என்ன ஆயிட்டுது, நம்ம ஏன் இதுல பேசக்கூடாதுன்னு இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசுறாங்க என்றால், அமித்ஷாவோ சரியாயிடும் மோடியோ பேசுறாங்க என்றால், ஏன்னா ஓபிஎஸ் வந்து அவ்வளவு சீக்கிரமா போயிடல சார். அவங்க தலையிடுவார்களே, ஆனால் அமித்ஷாவும் மோடியும் தலையிடுவார்களே, ஆனால் ஏற்கனவே தலையிட்டு இருப்பாங்களே, ஓபிஎஸ் போகாம பார்த்திருப்பாங்களே. காலம் கணியணும் சார். எல்லாத்துக்கும் ஒரு இடம் பொருள் ஏவல்லாம் இருக்கிறது. சூழல் எல்லாரும் தன்னைத்தானே உணரணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்கள். இப்போ எல்லா இடத்துக்கும் மாவட்டங்களுக்கு முக்கால்வாசி மாவட்டங்களுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. எல்லா கள நிலவரத்தை அனலைஸ் பண்ணுவாங்க. முன்ன இருந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல, இப்ப நிறைய முன்ன இருந்த குமார் கூட இல்ல. இப்ப அண்ணாமலை ஆதரிக்க ஆரம்பிச்சப்பறம் குமாரே ஆதரிக்க ஆரம்பிச்சார். பேட்டியே பாருங்க, எல்லாத்துக்கும் பேட்டி எல்லாம் கொடுக்கறாரு. தனியா 1-to-1 பேட்டி எல்லாம் திரு எடப்பாடி அதெல்லாம் முன்னால நம்ம பார்த்ததே கிடையாது. அப்ப அவருடைய இது எல்லா லெவல்லயும் அவர் இறங்கி பேசணும். இல்ல இவர்கிட்ட மட்டும் இல்ல, எல்லா சாதாரணமா எல்லாத்துக்குமே அவர் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவரு தனியா உட்கார்ந்து யோசிச்சாருனாக்க ஒரு முடிவுக்கு வர முடியும். அவ்வளவு கடுமையா பேசி அண்ணாமலையும் இபிஎஸ் இணைய முடியும் போது இதுல என்ன ஏமாத்துறோம் சார்? 3 முறை முதலமைச்சரா இருந்திருக்கார் ஓபிஎஸ். 3 முறை இருந்திருக்காரு. அவர் அப்பேற்பட்ட ஒரு தலைவர். அங்க போய் எந்த அதெல்லாம் ஒரு 40 வயசு செட்டு சார் அங்க ஆரம்பிக்கிறது. தாவேகா 40 வயசுக்கு அங்க போய் சேருவாரா சார்? அங்க மரியாதையே இருக்காது. போனா மரியாதையே இருக்காதுங்கிறார். அங்க ஒண்ணு மரியாதையே இருக்காது. நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம மறந்துறோம் சார். அதாவது வந்து அவராக விரும்பி என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வரல சார். ஐயா ஓபிஎஸ் விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கங்க. அவராக விரும்பி அதிமுகலேருந்து வெளியில் வரல சார். அவர் அஇஅதிமுகலேருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார். என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார். வாங்க சார்னு அமித்ஷா கூப்பிட்டாரு. இல்ல பிரதமர் வாங்க ஓபிஎஸ் பழைய சார் வேற ஒரு டேர்ம்ஸ்ல பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஓகே. ஆனா என்னன்னா, இன்றைக்கு விஜய் வந்த பிறகு அவர் அதுக்கான லீட கொடுத்த பிறகும் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, அவரா வெளியேறல. அவரு கடிதத்தை வெளியிடுறாரு. ஓகே, நான் கேட்டேன், என்ன பிரதமர் சந்திக்கல, நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. இந்த சூழல் உருவாயிச்சு. இப்போ நம்ம என்ன, சப்போஸ் ஹைபோதெட்டிக்கலி ஸ்பீக்கிங், இப்போ வந்து விஜய் வந்து போன ஸ்பீச்ல இருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம், அவர் அதிமுக வாக்குகளை குறி வைக்கிறார் அப்படின்னு, எம்ஜிஆர் தொண்டர்கள்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு. சோ இப்போ அதை ஹைப் பண்ணி இவங்க 2 பேரையும் சேர்த்துக்கிட்டா அது ஒரு வகையில ஒரு ஃபார்முலபிளா இருக்காது. இல்ல, நல்ல ஒரு ஃபார்முலாவா இருக்கும், நல்ல ஃபார்மட்டா இருக்கும், வெற்றிகரமான ஃபார்மட்டா இருக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இதுல சிக்கல் இருக்கு, 2 சிக்கல் இருக்கு. இப்போ ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் விஜய் தலைவராக ஏற்றுக்கொண்டு விஜய்க்காக பிரச்சாரம் செய்வாங்களா, விஜய் முதலமைச்சர் ஆகுவதற்காக உங்க தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்வாங்களா அப்படின்னு ஒரு சிக்கல். என்ன தயக்கம் இருக்க முடியும் நினைக்கிறீங்க? 3 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் ஒரு சீனியர் பொலிட்டிஷியன். இல்லாட்டி அவருக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் அவரோட வந்து பகை பாராட்டினா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆப்ஷன் கிடையாதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இதுல இந்த சிக்கல் இருக்குன்ற இல்ல. அவர் நீங்க யாரை விரும்புவார்? திரு ஓபிஎஸ் ஓட ஷோல இருந்து பார்த்தா அவர் மனசு யாரை விரும்பும்? எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆர்தியா இல்ல திரு விஜய் ஆர்தியா? விஜய்க்கும் அவருக்கும் பிளாங்க். அவர் சிஎம் ஆர்க்கத அவர் விரும்புவார். நண்பர் சுபேர் ஒன்றை மறந்துடுறாரு. நீங்க 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். ஆனால் ஐயா எடப்பாடி தலைமையின் கீழ் அவர் துணை முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் பணியாற்றியவர் தானே. அப்ப அவருக்கு ஒரு தலைமையை ஏற்றுக்கொள்வதில் ஒரு சிக்கலும் இல்ல. அவர் நம்பர் 2 ஏற்கனவே 3 முறை முதலமைச்சராக இருந்த பிறகுமே அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் 3 முறை நம்பர் இருக்கிறார் அப்படின்றாரு. ஆனா வந்து அதே காலகட்டத்தில் இருந்து அரசியல் தலைவர்கள் 2 பேரும், எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், அதுல அவங்க பெருசா ஈகோவா இல்ல. அது அன்னைக்கு அவர்களை சேர்த்து வச்சது பாஜகங்கிற ஒரு கட்சி தான் அவர்களை சேர்த்து வைத்தது. இன்னைக்கு சேர்த்து வைக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? இன்னைக்கு தான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ங்கிறவரே உள்ள வேணாங்கிற ஒரு முடிவு பண்றாரு. ஏன்னா அவர் உள்ள வந்தாருன்னா நேரெதிராக நம்மளுடைய போட்டியாளராக தான் இருப்பார். தனக்கு போட்டியாளராக தான் எடப்பாடி பழனிசாமி. ஒரு நியூவான்ஸா பார்க்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியா அவரை விரும்பலாம், ஆனா கட்சிக்குள்ள அவரை விரும்பாம இருக்கலாம். ஆனா திரு ஓபிஎஸ் கட்சிக்குள்ள வரணும்னு நினைக்கலாம். அப்படிங்கிற இந்த ஒரு சிக்கல் கண்டிப்பா அந்த ட்ரையாங்கிளை நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஒரு வெளியில இருந்து ஒரு கட்சியாக ஆரம்பிச்சு நீங்க என்டிஏ அலைன்ஸா இருக்கலாம். திருப்பி சொல்றது டிடிவி பிரச்சனை இல்லைங்க, ஓபிஎஸ் தான் பிரச்சனை. ஓபிஎஸ் வேணாங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காரு. ஏன்னா நேரடியாக போட்டி அவர் தான். எனக்கு ஏர்டெல் எதிர்த்து வழக்கு போட்டிருக்கிறாரு, நான் தான் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிறாரு. தன்னுடைய பதவிக்கு நேர் போட்டியாளராக ஓபிஎஸ் தான் நினைக்கிறாரு எடப்பாடி. அப்ப உள்ள வர்ற போது மேலும் மேலும் பிரச்சனை தான் வரும். அப்ப நீங்க ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு அந்த பார்ட்டி என்டிஏ அலைன்ஸா இருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம விஜய் மேட்டருக்கே வருவோம். விஜய் உடைய தாவேகாவில் இணைவதற்கு டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ் 2 பேருக்குமே சில சிக்கல் இருக்கு. முதலில் அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறினால்
ஆல்மோஸ்ட் ஓபிஎஸ் வந்தார், டிடிவி வெளியே வரப்போறாருங்கிற மாதிரியான செய்திகள் போயிட்டு இருக்கு. வெளியேறினால் அதற்கு பின்னாடி வரக்கூடிய சில சாதக பாதகங்களையும் அவர் பார்க்கணும். ஏன்னா அவர் மீது உள்ள என்ன பாதகம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு அவர் கூட்டணியில இல்ல, தெரியும் டிசம்பர்ல தான் சொல்றோம்னு சொல்லிட்டாருன்னு. மேல உள்ள வழக்குகள் மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த அழுத்தங்கள்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம ஓப்பனா பார்த்துட்டு தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, இப்போ எப்படி இருக்கிறாரு. ஒரு வாரம் வீட்டுக்கு ரைடு போன விஷயங்கள்லாம் பார்த்தோம். உள்ள ரைடு நடந்துட்டு இருந்துச்சு, வெளியில கோமாதா பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. அப்படிலாம் நிறைய அவருடைய வழக்குகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அதெல்லாம் பட் இஸ் he feeling welcome? அங்க வந்து அவருக்கு ஸ்பேஸ் இருக்கு, பாஜக அவருக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குது அப்படின்னா இந்த கருத்தை அவர் சொல்ல மாட்டாரு. பாஜகவுமே அவர் வந்து நீங்க இருந்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல வச்சிருக்கா அப்படிங்கிற. ஆமா, இன்னைக்கு கூட நயினார் சொல்லிட்டாரு. நயினார்ட்ட போய் கேளுங்கன்னு அவர் நயினார் சொல்லிட்டாரு, அவர் இங்க தான் இருக்கிறாரு. ஒரு உதாரணம், பாஜகவை பொறுத்தவரையில் இப்போ அண்ணாமலையை பதவி போனதுக்கு பிறகு அவருக்கு இப்போ கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இப்படிலாம் பேசுனாங்க இல்லையா. அவங்க வெயிட் பண்ணுவாங்க. பாஜகவை பொறுத்தவரையில் இப்போ இல கணேசன் இருந்தார், எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் சும்மா சாதாரண ஆளாக இருந்தார். அப்புறம் அவருக்கு கவர்னர் போஸ்ட் கிடச்சிது.